மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் பாருங்கள், சீட்டு 1ல் உள்ள டேட்டாவையும் சீட்டு 2ல் உள்ள டேட்டாவையும் டோட்டல் பண்ணி, அதாவது ஆட் பண்ணி எனக்கு சீட்டு 3ல் போகணும். அப்போ சீட்டு 1ல் நான் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்கேன், டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். A1லேருந்து A5 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சீட்டு 2ல் A1லேருந்து A5 வரைக்கும் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டையும் டோட்டல் பண்ணி எங்கே போட போகிறேன்னா, நான் வந்து சீட்டு 3ல் இந்த இடத்துல ஆன்சர் போட போகிறேன். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கோங்க. எங்கே ஆன்சர் வேணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சுக்கோங்க. கர்சரை வச்சுக்கிட்டு உங்கள் மெனுவில் வந்து டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு மெனு இருக்கும். அந்த டேட்டாவை கிளிக் பண்ணிங்க. அந்த டேட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து டேட்டா டூல்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே வந்து உங்களுக்கு வந்து கன்சோலிடேட்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே என்ன சொல்லுதுன்னா, ஃபங்க்ஷனை வந்து சம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். சம் இருக்குது, கவுண்ட் இருக்குது, ஆவரேஜ் இருக்குது. நம்ம சம்மு தான் பண்ண போகிறோம். சம்மை வந்து சூஸ் பண்ணிங்க. இந்த ரிஃபரன்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ரிஃபரன்ஸில் தான் நம்ம என்ன செய்யறோம், அந்த ரேஞ்சை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சீட்டு 1 கிளிக் பண்ணிங்க. சீட்டு 1 கிளிக் பண்ணிவிட்டு A1லேருந்து A7 வரைக்கும் கொடுத்துங்க, சாரி A5 வரைக்கும் கொடுத்துங்க. அதாவது சீட்டு 1 செலக்ட் பண்ணிவிட்டு A1லேருந்து A5 வரைக்கும் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஆடுன்னு சொல்லி கொடுத்துங்க. அடுத்தது சீட்டு 2 கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி சீட்டு 2லையும் அந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க. அதாவது A1லேருந்து A5 வரைக்கும் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அதையும் வந்து ஆடு கொடுத்துங்க. இப்போ பாருங்கள், சீட்டு 1ல் உள்ளது A1லேருந்து A5 வரைக்கும் ஆட் ஆகிடுச்சு. அதே மாதிரி சீட்டு 2ல் A1லேருந்து A5 வரைக்கும் ஆட் ஆகிடுச்சு. மேலே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், சம்மு கொடுத்துருக்கோம். சம்மு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு சீட்டு 3ல் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சீட்டு 3ல் உங்களுக்கு டோட்டல் வந்துடுச்சு.